ஆ அட பாவி, உன்னை மழை போல நம்பினேனே, இப்படி துரோகம் பண்ணிட்டியே. இது எப்படி அந்த பிள்ளை தாங்கும்? ஏம்மா எனக்கு என்னென்னையோ வருது. என்னாயிட்டு பெரிய பொண்ணு? நல்லதுன்னு இருந்தா என்னாயிட்டு யாராவது இருந்தா ஓடியாங்களே. என்ன ஆயிட்டு? என்ன பண்ண அவளை? ஏன் அப்படி கரண்ட் அடிச்ச காக்கா மாதிரி கிடக்கா? நம்ம தினை எந்திரிச்சு இதே பாப்பா அதே மாதிரி தான் பார்த்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாம. இந்த கட்டையில போறவளோட நம்மளுக்கு தொல்லை தாங்க முடியலம்மா. ஏதாவது புதுசா இழுத்துக்கிட்டு தூக்கி கூட அந்த ஆஸ்பத்திரி கர்மாஸ்பத்திரி போடு. நீங்க கால் கையும் பெரு என்ன பனைமரம் நடுப்பதுக்கு. ஏப்ல இவ ஒரு மரத்துக்கு வாய் எடுத்துக்கிட்டு எங்க பிள்ளை வேகமா போறா? இருங்க கேப்போம். ஏக்கா எங்க இவ்வளோ வேகமாக பரபரப்பாக போறிய? என் வீட்டில் ஒரு நெடுமாறி இருக்கால, அவள் இளவுல நின்று முடியலை. தினம் ஏதாவது சல்ல இழுத்துக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு காலையில் என்ன முதல்ல தூங்கி எந்திரிச்சா பப்பரப்ப கை காலை இழுத்துட்டு அந்த விழுந்து நொறுங்கி ஆஸ்பத்திரி ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்க தான் வேகமாக போகிறேன். இப்போ என்ன சொல்லுதிய? நம்ம தர்மாஸ்பத்திரியில் தான் சேர்த்துருக்கீங்க, நீங்கள் போங்க, நாங்களாம் ஓடியாரோம். பெரிய பொண்ணு கண்ணு முடிச்சிட்டியாம்மா? என்ன ஆயிட்டுமா? ஏதோ அதிர்ச்சியில் விழுந்துட்டியா? அக்கா என்னால் தாங்க முடியலக்கா. நான் எப்படி இதை கேட்டுட்டு உயிரோடு இருக்கேனே எனக்கு தெரியலக்கா. சே, எந்த அளவுக்கு அவன் மனசு வேதனையாக இருந்தால் இப்படி நொறுங்கி போயிருப்பா. கவலைப்படாத பிள்ளை, கவலைப்படாத. எதாக இருந்தாலும் என்ன செய்ய, நம்ம எல்லாம் தாங்கிக்கிட்டு தானே போகணும். பொண்ணாக பிறந்துட்டோமே. என்னதான் பொண்ணாக பிறந்தாலும் இப்படியாக்கா வேதனை இப்படியே துரத்தி அடிக்கும். நான் என்னைக்காவது சந்தோஷமான நியூஸை கேட்டுடலான்னு நினச்சி பார்த்துக்கங்க. ஆனால் இப்படி ஒரு துயரத்தை நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படிலாம் சொல்லாதம்மா. என்ன நடந்தது? அந்த மொபைலில் அப்படி என்னத்தை தான் பார்த்தேன்? ஏதோ வீட்டில் இருந்து ஏதாவது அப்பா அம்மா ஏதாவது இல்லை கூட பிறந்தவங்களுக்கு என்னடா நடந்தது? நான் உன் பக்கத்துல இருந்தானே இந்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அப்படி அதிர்ச்சியில் விழுந்த? என்னது மொபைலை பார்த்து விழுந்தாளா? உன் பொண்டாட்டி இப்படியே கிளம்பி அவங்க மாமனார் மாமியாருக்கு தான் பேசிப்பா நினைச்சியோ? அவள் எந்திரிச்சதுலேருந்து எதையோ ஒன்று தானே நோண்டிக்கிட்டு இருப்பா. காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு வீடையே 2 ஆகிட்டு மொபைல் எடுத்து நெட்டை சொல்லிட்டுலாம் இருப்பா. அதில் என்ன உன் மாமனார் மாமியார் காலங்காத்தால வந்தவ? என்னத்தை பார்த்தா மூதேவி? சொல்லி தொலை. ஏங்க அவரை சும்மா விடக்கூடாதுங்க. நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அவர் தான், நான் மட்டும் இல்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் அதிர்ச்சியில் விழுந்தாங்களோ, எத்தனை ஹார்ட் பேஷண்ட் இருந்தாங்களோ, எத்தனை பேருக்கு என்னாச்சோ தெரியல. அப்புறம் கட்டி நியூஸில் வந்தால் தான் தெரியும், பார்த்துக்கோங்க. ஆனால் அவரை நீங்கள் சும்மா விடக்கூடாது. நானும் சும்மா விட மாட்டேன். நேர்களே நீங்களும் சும்மா விடாதீங்க. அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். யாரு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இப்படி கொந்தளிக்க உனக்கு மட்டும் இந்த பாதிப்பு இல்லை, ஊருக்கே இந்த பாதிப்புன்னு சொல்லுது. அப்படி என்ன துயரத்தை பார்த்துட்டேன்? சொல்லு பிள்ளை, சொல்லு. ஏன் இனிமையாக மறைக்க? என்ன ஆயிட்டு? அப்படி ஊருக்கு ஒன்று வருதுன்னா சும்மா விடக்கூடாது. சொல்லு, நாங்களாம் இருக்கோம்ல, சும்மா விட்டுருவோமா? சொல்லு, யார் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சொல்லு, இந்த நான் போகிறேன். ஏக்கா அப்போ முடிஞ்சு நீங்கள் இன்னும் பார்க்கலையாக்கா? தயவு செய்து பார்த்துடாதீங்கக்கா. பார்த்துட்டு தான் எனக்கு இந்த நிலமை. அதுதான் அந்த மகாநதி சீரியலில் அது அந்த விஜய் தம்பிக்கு அந்த வெண்ணில பிள்ளைக்கும் என் வயலை எப்படிக்கா சொல்லு? என்னாலே தாங்க முடியலையே. அந்த பிள்ளை காவேரி எப்படிக்கா தாங்கும்? ஏக்கா அந்த மனுஷன் அந்த டாக்டர் இப்படி பண்ணார்? இப்படி அதிர்ச்சி எதுக்கு கொடுத்தாரு? பாவம் அந்த பிள்ளை வயிற்றுல பிள்ளை வச்சுக்கிட்டு புருஷன்கிட்ட சொல்லணும்னு எத்தனை கற்பனையோடு இருந்தது. அந்த பிள்ளை சொல்லணும். என்ன மாதிரி எத்தனை பேர் ஏங்கி போயிருந்தாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்குள்ளே இப்படி ஒரு பேர் இடையே தூக்கி போட்டுட்டாரு அந்த மனுஷன். அவர் அந்த பிரவீன் மெடிசன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். யாரெல்லாம் வரீங்க? அட விளங்காம போறவளே, உன்னை பார்க்கறதுக்கா இவ்வளோ காலங்காத்தால பிள்ளைகளுக்கு கூட ஒரு காப்பி தண்ணி போடாமல் வந்தோம். மூதேவி எதை நினச்சி மயங்கி வந்திருக்கா பேரு? அந்த மனுஷனுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை. இதை பார்த்து நாங்கள் வந்த பேர் வேலை சொல்லிட்டு எடுத்துட்டு எங்களுக்கு வேலை இல்லை. இந்த இவாளை சொல்லணும் நாள் முடிய. காலங்காத்தால வாங்க பெரிய பொண்ணு மயங்கி மல்லாக்க விழுந்துட்டான்ட்டான். மூஞ்சி மோரையும் பேர். ஏக்கா இப்படி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கதையை ஓட்டுதீங்க? இந்த பேர் தம்பி மரியாதை இவ்வளோ அடிச்சு அவள் அப்பேட்ட பக்கம் வரட்டு. காலங்காத்தால எதை பார்த்து மயங்கி வந்திருக்கா பேர்? அட பொம்பளை, அந்த மனுஷன் ஸ்டோரி கொஞ்சம் இழுத்துட்டு போனோன்னா அதை இதை உள்ளே சேர்க்க தான் செய்வார். கதையை பார்க்க தெரியாது முட்டாள். இவன் ஒரு ஆளுன்னு நீங்கள் பார்க்க வேற வந்திருக்கீங்களே, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே பண்ணாமல் கிளம்புங்க பிள்ளை. இவாளையும் மோரையும் அவங்களுக்கு தான் என்னோட வேதனை உங்களுக்கு புரியலை. உங்களுக்கு புரியலை. உங்களுக்கு என் மேலே உண்மையிலே பாசம் இருந்தால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. வாங்கங்க, வேலையாக 2 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவோம்.
எம்மா தாயே, ஆளை விடு. உன்னை கெட்டின பாவத்துக்கு நீ எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியிருக்கோ தெரில. அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அவர் மேலே. எல்லாரும் தான் போயிட்டாங்க. நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை நீங்களும் எங்கள் வீட்டாளுக்கு மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிடுவீங்களா? ஆனால் சார், உங்களை மலை போல நம்பினேன் சார். இன்றைக்காவது அந்த பிள்ளை அந்த தம்பிகிட்ட சொல்லிடணும். எப்படி கிட்ட வந்தா இப்படி பிரித்து விட்டீங்களே சார். இப்போ இன்னொரு 3 மாதமாவது இப்படி இழுப்பீங்கள்ல சார்.